A, who is a citizen of India, commits murder in Africa. Can he be tried for that offense if he was traced in India? The fact of the case: A, who is a citizen of India, commits a murder in Africa. Can he be tried for that offense if he was traced in India? ஸோ முதல்ல நம்ம வந்து இஷ்யூ எழுதுவோம். இஷ்யூ என்ன எழுதலாம் அப்படின்னா, கேன் ஏ பி tried in India for the offense committed in Africa அப்படி கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் whether A is guilty for the offense committed by him in Africa அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஸோ ரூல் என்ன வரும் அப்படின்னா, it will come under extra territorial jurisdiction. ஸோ இதுதான் அந்த ரூல். இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸில் அமையுது. ஸோ ரூல் வந்து அண்டர் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். A can be tried as per section 3 and 4 of the Indian Penal Code for the offense of murder punishable under section 302 IPC. ஸோ ஏ என்ற நபர் இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு நபர் ஆஃப்ரிக்காவில் போகும்பொழுது அங்கே ஒரு மர்டர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த நபரை இந்தியாவில் இங்கே பனிஷ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த கேள்வி. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 302 IPC டீல்ஸ் வித் தி மர்டர். அதே சமயத்தில் செக்ஷன் 3 and 4 டீல்ஸ் வித் தி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்து அந்த செக்ஷன் 302 டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ மர்டர் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்ஸ் டெத் ஆர் imprisonment for life and fine போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 and 4 டிஃபைன் பண்ணிடணும். ஸோ if an offense is committed outside India, the offender can be punished in India provided he is an Indian citizen. Such an offense must be punishable under IPC. The third one, such an offense need not even be an offense according to the laws of the country in which it was committed. ஸோ நம்ம இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு நபர் வேறு கண்ட்ரியில் போயிட்டு அவர் ஒரு கொலை பண்ணியிருந்தால் கூட அதுக்கு உண்டான தண்டனையை நம்ம நாட்டில் அவருக்கு வழங்கலாம்னு சொல்லி தான் ஒரு செக்ஷன் ஐபிசிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன் 3 and 4 பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கண்டிஷன்ஸ் அடங்கியிருக்கணும். அதாவது க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகணும். இந்த ஃபஸ்ட்டு வந்து அவர் நம்முடைய இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்கணும். இரண்டாவதாக அவர் பண்ண அந்த ஆக்ட், வெளியூரில் அந்த பண்ண ஆக்டு நம்ம ஊரில் அது அந்த ஆக்டுக்கு பனிஷபிள் அஃபென்ஸாக இருக்கணும். மூன்றாவதாக அவர் செய்த அந்த தவறான செயல் அந்த நாட்டில் அது குற்றம் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம நாட்டில் குற்றம் இருந்தால் அவரை பனிஷ் பண்ணலாம்னு சொல்லி தான் மூணாவது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து he is an Indian citizen. The second one is such an offense must be punishable under IPC. The third one is such an offense need not even be an offense according to the laws of the country in which it was committed. ஸோ ஆஃப்ரிக்காவில் சட்டம் என்ன சொல்லுதோ அது குற்றமோ இல்லையோ அவர் பண்ண செயல் சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவரை நம்ம இந்திய நாட்டில் நம்ம ஐபிசி பிரகாரம் அவரை பனிஷ் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த செக்ஷன் 3 and 4 சொல்லுது ஆஸ் பர் தி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் jurisdiction. So he must be punishable under section 302 of IPC murder, based on the murder. So conclusion எப்படி எழுதலாம் அப்படின்னா, under section 3 and 4 extra territorial jurisdiction, A can be tried as per section 3 and 4 of the IPC for the offense of murder punishable under section 302 IPC முடிக்கலாம் கன்க்ளூஷன். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளம் எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு இஷ்யூ எழுதுருங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் எழுதுங்க. அந்த கொஷினில் கொடுத்து அப்படியே அந்த கேஸை கொஷின் மட்டும் ரைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ரைட் தி ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். செகண்ட் வந்து இஷ்யூ அப்படி டைட்டில் கொடுத்துட்டு யூ கேன் ஃப்ரேம் த கொஷின் ஆஸ் யுவர் ஓன். ஆர்எல்ஸ் அந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும்
இந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் கேன் ஹீ பி ட்ரைட் ஃபார் தட் அஃபென்ஸ் இஃப் ஹி வாஸ் ட்ரேஸ்ட் இன் இந்தியா. ஸோ அதே நம்ம கொஷினை ரைஸ் பண்ணிக்கலாம். தென் ரூல் பொறுத்த வரைக்கும் இதோட ரூல் ரெலவெண்ட் ரூல் என்ன வரும்னு பார்க்கணும். இந்த கேஸ் சம்மந்தமான ரூல் என்ன வருதோ அதை அங்கே எழுதணும், கோட் பண்ணணும். அதாவது ரூல் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் 3 and 4 ஆஃப் தி ஐபிசி அண்டர் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அந்த ரூல் இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் அப்ளிகேஷன் சொல்லும்பொழுது அந்த செக்ஷன் 3 and 4 என்னன்னு சொல்லிட்டு மற்றும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அண்டர் செக்ஷன் ஐபிசி 302 அதை பற்றியும் இங்கே அப்ளிகேஷனில் கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னால் போதுமானது. அடுத்தது ரெலவெண்ட் கேஸ்லாம் இருந்தால் ரெலவெண்ட் கேஸ்லாஸ் ஆட் பண்ணலாம். கடைசியாக கன்க்ளூஷன். ஸோ நீங்கள் இஷ்யூவில் என்ன கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணிங்க அந்த கொஷினை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மெத்தட். ஸோ ஐஆர்ஏசி மெத்தட் சொல்லுவாங்க, ஈராக் மெத்தட் ஆர் ஐராக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ அந்த 6 மார்க்ஸ் கொஷினுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள்.